அமெரிக்காக்காரன் திருப்புகழ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் மனசாட்சி உள்ள தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன் சொல்லி கொடுக்குறேன்? ஆயுசு வளருமா, தமிழ் சொல்லி கொடுத்தா ஆயுசு வளரும்னு ஆய்வை பார்த்துவிட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு அதிசயம் சொல்லவா? சீனாவில், நம்ம பக்கத்து நாடு சீனா இருக்குல்ல, சைனா, அங்கே பள்ளிக்கூடம் தமிழில் திறக்கிறாங்க. தமிழ் வாத்தியாரை நியமனம் பண்ணுறாங்க, தமிழில் பேர் வைக்கிறாங்க. வலைதளம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு கூட சொல்லுவா, நான் பீசிங்கிலேருந்து பூங்கோதை பேசுகிறேன்பா. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பூங்கோதைங்கிற பேர் சீனாவில் வச்சுட்டேன். நம்மெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. இப்போ விஞ்ஞான ஆய்வு, விஞ்ஞானியை கேட்குறாங்க சீன அரசாங்கத்தை, எதுக்கு தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம், ஏன் தமிழில் பள்ளிக்கூடம், தமிழில் வாத்தியார்கள், தமிழில் பேர் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சீன அரசாங்கம் என்ன சொன்னு தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6, கீப்ரு, லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி, மொத்தம் 6 மொழி இருக்கு. அதில் சீன ஒன்று, தமிழும் ஒன்று, மொத்தம் 6 மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழிகளிலே, இந்த உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட 6 மொழிகளிலே 4 மொழிகள் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து செத்து சிதைந்து போய்விட்டது, சமஸ்கிருதம் உள்பட. மீதம் இருப்பது 2, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். தமிழர்கள் நம்ம உயர்த்தி சொல்லணும். அப்படிப்பட்ட நிரந்தரமான மொழிகள் 2, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அதையும் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொன்னாங்களாம், சீனம் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிந்து போகும்னு. இப்போ என்ன சொல்லுது இந்த அரசாங்கம் தெரியுமா? ஒருவேளை சீன மொழியும் அழிந்து போனா நிலையான தமிழ் மொழியை நாங்கள் படித்து வச்சுக்கிட்டா இந்த உலகத்தே தமிழால் ஆள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சீன அரசாங்கம் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை பற்றி ஏதாவது சிந்தனை இருக்கா? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அதை பற்றி கவலைகள். உயிரெழுத்து 18 மெய்யெழுத்துக்கள்னு பேர் புள்ளி வச்சிருக்கிறோம். மெய்யெழுத்து 18 புள்ளி வச்சிருக்கோம். உயிரெழுத்துல புள்ளி இருக்குமா? உயிரெழுத்துல புள்ளி இல்லை, ஆனால் இருக்கு. சொல்லுங்க. எங்க அம்மா அப்பான்றான், ஏன் அம்மா அப்பான்னு சொல்லணும்? தும்முனா ஏன் அம்மா அப்பா சொல்லணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் தும்முன உடனே அம்மா அப்பான்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும் அம்மான்னு? ஒரு அம்மா நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் வந்துடலான்னு வந்தேன், மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு அம்மா ஒரு பையனை போட்டு அடியே தண்டம்னு அடிக்கிறான். ஏம்மா அப்படி போட்டு அடிக்கிறா? பச்சை பிள்ளை, அவன் என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாது போயான்ட்டா. தெரியாம தாம்மா கேட்குறேன்னு சொல்லுன்னு. அவள் சொல்கிறா, நான் எவ்வளோ செலவு பண்ணி இவனை படிக்க வைக்கிறேன், இவன் என்னை வந்து மம்மின்னு கூப்பிடுறேன், சரி அம்மானு கூப்பிடுறேன் அப்படிங்கிறான். அம்மானு கூப்பிட்டது அந்த அம்மாவுக்கு தாங்கலை, மம்மின்னு கூப்பிடுறதுன்னு போட்டு அடிக்கிறான். ஆமாம், எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, இவன் மட்டும் அம்மானு கூப்பிட்றேன். கூப்பிடலாமா? ஏம்மா மம்மின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை கூப்பிடணும் மம்மின்னு. ஏன்? மம்மின்னா உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா உயிரற்ற உடலுக்கு பேர் தான் மம்மி, பதப்படுத்தப்பட்ட பிணம்னு பேரு. அப்படி புணமாவா பேர் வச்சுக்கிறேன்னு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னே மம்மின்னு தான் கூப்பிடும். அவர் வீட்டுக்காரர் அங்கிருந்து வந்தார். ஐயா, அவளோட வாதம் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளாக நல்லா இருந்தவ இப்போ பணமாக தான் திருறான், நட பணமா, அதனால அவன் மம்மினே கூப்பிடட்டும்னாரு அவர். அப்போ மம்மினா பிணம்னு தெரியுது. தமிழ் மொழியில் நீங்கள் தும்மல் வந்தா அம்மானு சொல்லி கொடுத்த இந்த உயர்ந்த சமூகம், தும்மல் வந்தோன்னே ஏன் அம்மானு சொல்கிறோம்னா, தும்மல் வர்றதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். தும்மல் ஏன் வருதுன்னா, நுரையீரலுக்கு போகிற காற்று தடைபடும் பொழுது திரும்ப வருவது தான் அது தும்மல்னு பேர். நுரையீரலுக்கு காற்று ஒழுங்கா போகாமல் திரும்பிச்சுன்னா அதுக்கு பேர் தும்மல். அந்த தும்மல் விழுந்தோடனே அம்மான்னோம்னா மூச்சு அடங்கி அதை சீர் செய்தாம், அதனால தான் அம்மானு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ உயர்ந்த வாழ்த்தை, நல்லா சொல்லி பாருங்க. அம்மா மூச்சு அடங்கும், அப்பா மூச்சு அடங்கும், அண்ணன் மூச்சு அடங்கும், தம்பி மூச்சு அடங்கும். தமிழ்ல பேசுனீங்கன்னா ஆயுசு கூடுமையா. அதனாலதான் எல்லா நாட்டுக்காரனும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா தமிழை போற்றுங்கள், தமிழை பேசுங்கள், தமிழ்ல பேர் வைங்க. ஆகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாயும் வாயா. அது சொன்னார் மாணிக்க வாசகர், இறைவன் சொல்றாரு, கோவை பாடிய வாயால் பாவை பாடுகன்னாரு. எவ்வளவு அற்புதமாக தன்னை காதலியாக பாவித்து இறைவனோடு சேர்ந்து அவள் அழகாக தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகள், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், அத்தனை இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு செறிவுகளோடு. ஆனாலும் யாரும் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, தேடுவதும் இல்லை. நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னென்னவோ இருக்கு. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் உணர்ந்து வாழ வேண்டும். நாட்டோட முதுகெலும்பு விவசாயம், வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. குஜராத்தில் ஒரு மூடை நெல் 3000 ரூபாய்க்கு விற்கிது. தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு விற்கிது? யாராவது இந்த பச்சை துண்டு போட்டவங்க அதை பற்றி யோசிக்கிறீங்களா? நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமண கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்க. ஆகையினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள். ஒன்றை வைய பார்ப்போம். குமுதம் போல் வந்த குமரியே, குங்குமமாய்ச்சி வந்தது என்னவோ, மன வண்ண திரை கனவு கண்டதோ.
ஆமா 10,000 ரூபாய்க்கு பட்டு சட்டை ஆ, அப்படியே பளபளன்னு கட்டிக்கிட்டு வந்து வந்து இந்த இடத்துல உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? ஆஹா ஏன் துணி அழுக்காயிரும் அப்படின்றனால. உங்களை உட்கார வேண்டாம்னு கிராமத்துல யாரும் சொல்லல, ஆமா உங்க மனசுமே அங்க உட்கார வேண்டாம்னு சொல்லல. சொல்லல, யார் உட்கார வேண்டாங்கிறா? துணி சொல்லுது. கட்டி இருக்கிற துணி உங்களை தீர்மானிக்குது கீழே உட்கார வேண்டாம்னு. ஆமா, அப்போ உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்களா இல்ல மற்றவர்களா இல்ல துணியா? துணி தான் தீர்மானிக்குது. பத்தியலா எப்படி மாறிட்டோம் பாருங்க. கிழிஞ்சு போற துணி நினைக்குது நம்மளை உட்கார விடாம தடுக்குதுன்னா வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த பண்பாடுடையது. பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமாடு வெள்ளையா இருக்கும், எருமாடு கருப்பா இருக்கும். இல்ல ஒருவேளை பசுமாடு கூட எல்லா நேரத்திலயும் கூட இருக்கு. இருக்கு. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஒத்தி அதெல்லாம். பசுமாடு வெயில் தாங்காது, எருமை மாடு வெயில். பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா அது மாதிரி மனிதர்கள் பல பேர் இருக்காங்க. எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் அங்கனே படுக்கும். நம்ம சங்கத்துல பாத்துருக்கோமா இல்லையா? இப்ப எரும மாடு அப்படின்னா பசுமாடு அப்படி இல்லை, கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. பசும்பால் தண்ணியா இருக்கும் ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எரும பால் அடர்த்தியா இருக்கும் அப்படின்னா அழுத்தமா இருக்கும், திக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டியா இருக்குன்னு. ஆனா அது என்ன ஆகும்? மந்த உண்டாகும். எருமை மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, எந்த வண்டி வந்தாலும் விலகு. எருமை மந்த பிராணி. நம்மளும் பிள்ளைகளை திட்டும் போது எருமை சொல்லி பேச்சு கேட்க மாட்டியான்னு கேட்குறோம். அப்ப எரும மாட்டு பால் மந்தத்தை உண்டு பண்ணுது. ரொம்ப நேரம் வெயில்ல பசுமாடு நிற்கும், எரும மாடு நிற்காது. என்ன செய்யும்? பக்கத்துல தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், ஒன்றும் இல்லை, சேரு சகதி சாக்கடைனாலும் விழுந்துடும். புரியுதா? இப்போ எப்படி தத்தரும்? 10 மாட்டுகளுக்குள்ள விட்டாலும் எரும மாடு கண்டுபிடிக்க முடியாது. 1000 மாடுகளுக்குள்ள நின்னாலும் பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை கண்டுபிடித்து விடும். பசும்பால் சாப்பிட்றோம்ல, நம்ம எல்லா மாட்டு பாலும் சாப்பிட்றோம். ஆனால் பசுமாடு தான் கோமாதான்னு பேர். பசும்பால் கிடைக்குது. மாட்டு எல்லா இடங்களையும் புல்லு மேயுது. பசுமாடு விஷத்தை கூட தின்றுமா. பூச்சி வட்டை பாம்பு வலி ஏதோ ஒன்று சிக்கிட்டுனா சேர்த்து மென்று தின்றுமா. அப்படி தின்னா அந்த நஞ்சை நீக்கிட்டு நமக்கு பால் கொடுக்குது. நஞ்சை எங்கே வச்சிருக்குமா? கழுத்தில் வச்சிருக்குமா. பசுமாடு சாப்பிட்ற நஞ்சுகளை எல்லாம் நம்ம வளர்த்தவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நஞ்சை தேக்கி வைத்திருக்குமா. அதனால ஒரு நாள் சிவங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் அகத்திக்கு இருக்கிற கொடுக்குற பழக்கம் அதனால வந்தது. எவ்வளோ தத்துவங்களை நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். அகத்திக்கீரை நஞ்சை போக்குது. அதனால தான் அகம் கூட்டல் தீ அப்படின்னு பேர் வந்திருக்கு. அகத்தி, அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடிய கீரை. அந்த பசுமாட்டோட நஞ்சை போக்குறது அகத்திக்கீரைக்கு மகத்துவம் இருக்கு. அப்படி ஒரு விவசாயி என்ன பண்ணாரு? வயலுக்கு வேலைக்கு போறாரு. சரி, மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பினார். வேட்டைக்கு போனா மழை வந்தாலும் வருமே. அப்படின்னா வான சாஸ்திரம் படிச்சது யாரு? மந்திரி ஒருத்தர் இருப்பாரா? மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ற வந்து அந்த காலத்து மந்திரிகள். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆனாலும் மந்திரியை கூப்பிட்டாரு. மழை வருமா பார்த்து சொல்லுன்னாரு. ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப மந்திரியை கூப்பிட்டு கேட்டாரு, மழை வருமானு கேட்டாரு. அவர் வான சாஸ்திரம் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, மழை வராது, வேட்டைக்கு போகலாம். மன்னர் படை பரிவாரத்தோட கிளம்பி போய்கிட்டே இருந்தாரு. ஒரு விவசாயிக்கு எப்படி தெரியும்? ஆள் விட்டு கூப்பிடு. அவரை கூப்பிட்டானே கேட்டா அவர் சொன்னாரு, என்னங்க எங்களுக்கு தெரியும், நிலம் கிடந்தா உழுதும், விளைஞ்சா அறுத்தம், வெந்தயத்தினுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுமுங்க மழை வர்ற விஷயம்னாரு. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? ஆமா, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தல. ஆமா, அந்த கழுதையோட காது 2 முன்னால நீட்டி இருந்துச்சு. கழுதை காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் மழை வரும்னு சொன்னேன்னு சொன்னாரு விவசாயி. மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல, மகிழ்ச்சி. ஆமா, கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு. எதுக்கு மந்திரி, ஏற்கனவே ஒருத்தர் மந்திரி இருந்தானே, அவனை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். ஆமா, அப்புறம் கழுதைக்கே மழை வர்ற தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னத்துக்கு மந்திரின்னு கழுதையை மந்திரி ஆக்கினாரு. கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும், நம்ம நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு தேவையில்லாது பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நான் வந்தோடனே எங்கள் அண்ணன் சொன்னேன், அரமணை கோழி முட்டைக்கு விளக்கம் சொல்லுங்கன்னாரு. அரமணை கோழி முட்டைக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். முட்டை கூமுட்டையாக போச்சு, அதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, ஐயா குன்றக்குடி அடிகளார் ஒரு கதை சொல்லுவார், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் எல்லாம் மிச்சம் மீதி கிடக்க, அதெல்லாம் நாளாக அழுகி போயிடும். அழுகி போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் ரொம்ப நாரம். எப்படி நாரம்? மதுரை மாட்டுத்தாவணி. ஆனால் மதுரையில் மாட்டுத்தாவணியில் நிறைய புதுப்பிச்சுட்டாங்க. நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆள் போகிற ஆள் தான் அதை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. கண்ட இடத்துல கண்டதையும் போடுறது, எச்சியை துப்புறது, பாட்டில் போட்டு உடைக்கிறது. ஒரு பண்பாடு இல்லாமல் போச்சு இந்த சமூகம். எப்படி இருந்துச்சு பாருங்க. சுத்தமாக இருக்கிறது பூரா சீருக்கு எடுத்துட்டாங்க. நான் அவங்களும் சிரமப்படுத்தான் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் மீனாட்சி மருத்துவமனை இருக்குல்ல, அதுக்கு முன்னால் ஒரு காவா பின்னால் ஒரு காங்கிட்டு, அதுக்கு சாலைக்கு. ஆனால் அது ரெண்டும் ரொம்ப சுத்தமாக இருக்குல்ல. சரி. ஆனாலும் உங்களுக்கு தெரியுமா, 10 நகராட்சிகளிலே மாநகராட்சிகளில் தூய்மையான மாநகராட்சி இல்லாதது எதெல்லாம் தப்பாக இருக்குது, சரியில்லாத மாநகராட்சின்னு மதுரை முதலிடத்தில் இருக்கான்.
அதுவும் இங்கே தான் தமிழ்நாடு தான் ஆய்வு சொல்லு. சரி, அதை விடுங்க. இப்போ சிங்கம் என்ன பண்ணுச்சு, நம்ம இருக்க இடம் ரொம்ப நாத்தமாக நாறுது, யாரையாவது கேட்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வேங்க வந்துச்சு, அதை கூப்பிட்டு போய் சுற்றி பாருந்துச்சு. அது உள்ளே போயிட்டு வந்து உண்மையை சொன்னுச்சு. என்ன தலைவரை, நீங்கள் இருக்க இடம் அவ்வளோ மோசமாக நாறுது, இப்படி வச்சுக்கலாமான்னுச்சு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. என் இடத்துல வந்து எனக்கிட்ட வந்து நாறுதுன்னு சொல்லுவியாடா, ஒற்றே அடி ஓடு. கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு, யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. யானை போயில யோசிச்சுக்கிட்டே போகுது, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து போடலாம், உள்ளே போயிட்டு வந்து நல்லா மணக்குதுன்னுச்சு. நாடுற இடத்த மணக்குதுன்னு சொல்லுவியா நீ, பொய் சொல்கிற, அதுக்கு ஒரு அடி, அதுவும் ஓடி போச்சு. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வந்துச்சு, நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. நரி எப்போதும் தந்திரம்ல, அது யோசிச்சுக்கிட்டே போகுது. ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனை உதைக்கிறேன், ஒருத்தன் பொய் சொல்கிறேன் அவனையும் அடிக்கிறேன். இந்த நாட்டில் உண்மையும் பேச முடியல பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறதோட விட்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொள்றேன் இல்லை லாரி ஏற்றி கொள்றாங்க. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு சுற்றிட்டு வந்து நரி சொன்னிச்சான் சிங்க தலைவரை பார்த்து, தலைவரை ஒரு வாரமாக ஜலதோஷம் மூக்கு அடைச்சிக்கிருச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னுச்சான். கொல்ல போய் அப்படித்தான் தப்பிக்கிறேன். நேருக்கு நேராக பேச துப்புள்ள, முன்ன விட்டு பின்னே பேசுறதுக்கு தான் புறம் பேசும் கூட்டமாக மாறியதும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடிய இந்த தமிழ் சமூகம் பாரதி சொல்லி கொடுத்தானே. அப்புறம் அரமணை கோழி முட்டை, என்ன கோழி முட்டை, அரமணை கோழி முட்டை. அது ஒரு காலத்தில் அரசாங்க கோழி முட்டையாக இருந்துச்சு. நீங்கள் திருப்போணம் மடப்புறத்துக்கு ஒரு கோழி முட்டை வந்துச்சு தெரியுமா, போன வருஷம் பத்திரகாளி கோயிலுக்கு நிகிதான்னு திருமங்கலத்துலேருந்து ஒரு கோழி முட்டை, அதுதான் அரமணை கோழி முட்டை. அந்த அரமணை கோழி முட்டை சும்மா அம்மிக்கல்லா இருந்த என் தம்பி அஜித்குமார் மேலே மோதி அம்மிக்கல்லா இருந்த அஜித்குமாருங்கிற அம்மிக்கல் தூள் தூளாக போச்சு. அரமணை கோழி முட்டை இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்கு. இதுக்கு மேலேயா விளக்கம் வேணும் அரமணை கோழி முட்டைக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா நல்லா இருக்காளே. ஒரு உயிர் போச்சே, துச்சமென இந்த நாட்டில் உயிருக்கு மதிப்பு இல்லாமல் போனது யாராலே? நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகினாலே காலதாமதம் காரியத்திற்கு கேடு. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வருகிறான் காவலன், அவனை சந்திக்க வேண்டும். இங்கே தப்பா சொல்லி கொடுத்துட்டோம். எப்படி தெரியுமா, குடிக்கிற ஆளை பார்த்து ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற, யாரு குடிக்கல, ஏன்டா அப்படி தப்பு பண்ற, எவன் பண்ணல, ஏன்டா அப்படி பேசுற, யாரு பேசல. இப்படியே சொல்லி சொல்லி அடுத்தவனை உதாரணம் காட்டி, பிள்ளைய போட்டு அடிச்சா ஏன்டா அடிக்கிறேன்னா அவன் போக்கு சரியில்லை, மனைவியை போட்டு அடிச்சா ஏன்டா அடிக்கிறா அவன் வாய் சரியில்லை, ஏன்டா குடிக்கிற மனசு தெரியல. எல்லா தப்புக்கும் ஒரு காரணம். நீங்க பாருங்க, நடந்து போயில கல்லில் இடிச்சுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க, காலில் என்னப்பா ரத்தம் வருது, கல்லு இடிச்சிருச்சு, கல்லா இடிச்சிச்சு, முள்ளுல காலை வச்சுக்கிட்டு முள்ளு குத்திருச்சுன்றுவான். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் கருவி காதில் மாட்டியிருப்பாங்க. என்னையா காதில் செவிட்டு மிஷினு செவிடா, அவன் செவிடா. அப்போ தப்பு தப்பா மாறி மாறி சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு பிஞ்சு மனசுல. ஏன்னா நல்ல விதைக்கக்கூடிய விதை நல்ல விதையா இருந்தா அறுவடையும் நல்ல விதமாக விதைகளாக வரும். அதான் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி ஒன்று கொடுத்தா திரும்ப நாளா திரும்பி தரும் என்பதை என் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வள்ளுவர் கூட பாடுறார், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். அவ்வளவிற்கு தாய்மார்கள் தான் மிக முக்கியமாக மாறணும். இந்த உப்புங்கிற கிட்னியை கெடுக்கிறது உப்பு தான். உப்பு நல்லதா கெட்டதானா, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவு நிலை. உப்புல என்ன கலந்திருக்கேன், அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் கலந்திருக்கிறார்கள். அதுதான் தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய். அயோடின் கலக்காத கல்லு உப்பை வாங்கி நுணுக்கி வச்சுக்கோங்க தாய்மார்களே. உப்பு குறைஞ்சிக்கிட்டே இருந்தா உடலை பாதுகாக்கும், அதுக்கு நல்ல மருத்துவங்கள் இருக்கு. ஆகினாலே வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுந்தரம் நிறைந்த துன்பம் சிறந்த மங்கையிவள் எந்த உலகிங்கே ஏன் வந்தார், சுந்தரம் நிறைந்த துன்பம் சிறந்த மங்கையிவள் இந்த உலகிங்கே வந்தாள். அந்தரமே கொண்டு தேவர் சொந்தக்கு முழங்க வரும், அந்தரமே கொண்டு தேவர் சொந்தக்கு முழங்க வரும். இத்திரம்பல கொண்டவள் அந்த சாமி தேத்தவுள்ள சிறந்த மங்கையிவள் எந்த உலகிங்கே ஏன் வந்தாள். மாதவரும் முனிவரும் அறிவுள்ளோரும் ஆணோடு மண்ணோடு மருதானோற்ற மாது ஒரு வள்ளியிடன் கொடுமாலும் பூங்கால் உதித்த மேலா மாணவத்தை அமுதத்தை கணிகை திறனை மானந்த தெய்வ யானையை மணந்த சீலா என்று தேவர்கள் உறுதிர்க்க வந்த முருகப்பெருமானுடைய இளையவள் வள்ளி இங்கே காவல் காத்திருக்கிறார். அவளை சந்திக்க இந்த கலகக்காரனுக்கு கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. வருகிறார் காவலர், தங்கமான ராஜா தங்கராஜா. பார்ப்போம், அவரை சந்திப்போம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது.
சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்புல பலவிதமான சிரிப்பு இருக்கு. எது சிறந்த சிரிப்பு? சில பேர் நக்கலாவே சிரிக்கிறது, சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறது, எகத்தாளத்தோட சிரிக்கிறது, வைத்தறிச்சலோட சிரிக்கிறது. எப்படி எல்லாம் சிரிப்புகள் இருக்கு பாருங்க. மனம் விட்டு சிரிக்கணுமா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா. ஆனா உலகத்திலே சிறந்த, இருங்க அவருக்கு நான் பதில் சொல்றேன், இருங்க சத்தம் இல்லாம இருங்க. உலகத்திலே சிறந்த சிரிப்பு எது தெரியுமா? இறைவனுடைய சிரிப்பாம். ஆமா, அதான் அப்பர் பாடுகிறார். நால்வர்களிலே, நாயன்மார்கள் நால்வர்களிலே திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பெருமான் இறைவனை பார்த்து பாடுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அதுதான் பனித்த சடையும் பால் வெந்நீரும் பவளம் போல் மேனியும் எவ்வளவு அழகாக பாடுகிறார்கள் தேவாரத்திலே. அதுதான் சிறந்த சிரிப்பு. நம்ம எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறோம், என்னத்தை சொல்றது? எதை பத்தியும் கவலை இல்லையே. நாடு போற போக்கு என்ன, நாளைய தலைமுறை வாழ்க்கை என்ன, பிஞ்சு குழந்தையிலேருந்து கிளை வரைக்கும் விட்டு வைக்கிறாங்க. இல்லை, எவ்வளவு அக்கிரமம் பெருகி போச்சு. ஆனாலும் தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எங்க போய் சொல்றது? கன்னியாகுமரி தூத்துக்குடியில ஒரு பொம்பளை பிள்ளை கண்டதுண்டமா போயிட்டா. மதுராந்தகத்துல விடிய விடிய குடிகார நாய்கள் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பச்சை குழந்தையிலிருந்து கிழவிகள் வரைக்கும் நடமாட முடியல இந்த நாட்டுல. ஆனாலும் நான் என்ன செய்ய, ஒன்றும் புரியல. ஐயா, நீங்க சொன்ன பாட்டு இருக்கே, கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவல்ல அப்படின்னா, கண்ணை திறந்தா பார்வை வரணும், காலை எடுத்தா நட வரணும். எது சரி? கண்ணு தெரியணுமா தெரியக்கூடாதா? கண்ணு தெரியணும்னா அந்த பாட்டு பாடக்கூடாது. ஏன் தெரியுமா? அறம் பாடுவதுன்னு சொல்லுவாங்க. அறம் பாடுறதுல 4 வகை இருக்கு. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பாடுறது ஒரு வகையான அறம், அடுத்தவங்க கெட்டு போறதுக்கு பாடுறது ஒரு வகையான அறம், தெரிஞ்சே பாடுவது ஒரு அறம், தன்னை தெரியாமலே பாடிக்கொள்வது, தனக்குத்தானே பாடிக்கொள்வது அறம். அப்படி அறம் பாடியதுதான் தெரியாமலே கண்ணதாசன் பாடினது தெரியுமா உங்களுக்கு? அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாடின 8ஆவது நாள் குழந்தை இறந்து போன. படிச்சிருக்கலாம் நீங்க? தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். ஆனாலும் தமிழர்கள் தானே நம்மெல்லாம். எத்தனை இலக்கியங்கள், எத்தனை பண்பாடுகள். அவரே வெறுத்து போனார். நம்ம பேர அண்ணன் மையன் இறந்து போனானோ, தெரியாமலே அறம்பாடி விட்டோனோ என்று நொந்து போனார் கண்ணதாசன். காரணம், தெரியாமல் பாடுவது ஒரு அறம், தெரிஞ்சு பாடுவது ஒரு அறம், தனக்கு தானே பாடிக்கொள்வது அறம். அப்படிப்பட்ட குளத்தூர் மகாலிங்க எழுதிய பாடல் கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவில்லை என்ற பாட்டு அறம். அதை பாடிய முத்தப்பா செத்து போனாரு. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் பாடினதில்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தனியாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதனால் இத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு என்பதை என் அறிவில் சிறந்த தமிழர்கள், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும். தாய்மார்கள்லாம் ரொம்ப கருணையே வடிவமானவர்கள். ஆமாம், அப்பா பிள்ளைய அடிச்சிட்டாருன்னா தாய் பதறிடுவா. ஆமா, எதுக்கு அடிக்கிறிய? அதை என்ன பெருசா பண்ணிவிட்டா, என்ன உலகத்துல இல்லாத பண்ணிவிட்டா, விடுங்க அவனை அடிக்காம. உடனே இந்த பயல அரவணைச்சிட்டா அவரோட எழுத்து பேசிக்கிட்டு போடா, இந்த காசை கொண்டு போ, அந்த கடைக்கு பக்கம் போ, சின்னம்மா வீட்டுக்கு போ, பெரியம்மா வீட்டுக்கு போ, எப்படியா போயிட்டு வா. அதுக்காக அந்த மாதிரி எழுத்து பேசாதேன்னு சொன்னா. ஆமா சொன்னா முருகா முருகன் தான் எனக்கு முன்னால வருவார். அதனால நான் முருகனை முழுமையா நம்புறேன். பழனிவேல் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை. டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா பழனிவேல் அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய்மார்கள், கருணைய வடிவமானவர்கள், குழந்தைகளை அரவணைப்பதில். அதனால தான் அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரினா எப்படி சாமி முடியும்? சிவராத்திரி கடந்து வந்துட்டோம் நம்மெல்லாம். சிவராத்திரினா எப்படி இருக்கணும்? பக்தியா இருக்கணும், சிவபூசை செய்யணும், பஜனை பாடணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். அதானே சரி? அப்படித்தானே இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். குத்தாட்டமெல்லாம் போடக்கூடாது. ஆனாலும் ஒரு கூட்டம் குத்தாட்டம் போடுறானே சிவராத்திரி அன்னைக்கு. என்ன செய்ய? அதை இந்த உலகம் நம்புத. சரி விடுங்க, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஆனா சிவராத்திரி 1 ராத்திரி பட்னியா இருக்கணும். ஆனா நவராத்திரி 9 ராத்திரி தாய் பிள்ளைய பட்னி போடுவாளா? 9 ராத்திரியும் கொண்ட கடலிலிருந்து, பொங்கல்ல இருந்து, புளியோதரில இருந்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்து தாய்மார்கள் குழந்தையை காப்பாற்றும் விதம். ஆனாலும் நம்ம ஆளுக பொண்ணு எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த காலத்துல. பொண்ணு வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5-6 பேர் போவாங்க. 5 பேர் 7 பேர் 9 பேர் 11 பேர்னு. அங்க பொண்ணு வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பெரிய குத்து விளக்க நிறுத்தி அதுல எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார போனோடனே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பரிச்சை வைக்கப்படும். யார் மாமனா பொண்ணு வர சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை வந்த உடனே குத்து விளக்க ஏத்தணும். வந்த உடனே தீக்குச்சை உரசி பத்த வச்சா பிடிக்காது. ஏன்னா ரொம்ப நேரமா திரி எண்ணெயில ஊறிடுச்சு, அதனால பிடிக்காது. என்ன செய்யணும்? கொஞ்சம் பழக்கப்படுத்திருந்தா, அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தா, அந்த திரியை நசுக்கிட்டு பத்த வைக்கணும். அப்பதானே பிடிக்கும். சரி, நசுக்கிருச்சு, அந்த விரல்ல எண்ணெய் ஒட்டிக்கிறோம்ல, அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்ப்பாங்களாம். அந்த புள்ள சுத்து முத்தும் பார்த்துட்டு இப்படி விளக்குல தடவி பிடிச்சி போச்சு, இந்த புள்ள பாத்திரம் மட்டத்தெல்லாம் ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, இந்த பொண்ணு நமக்கு வேண்டான்னு கிளம்பிடுவாங்களாம்.
சரி ஒருவேளை விளக்குல தடவாம அந்த எண்ணெயை கையில இருக்கிற எண்ணெயை இப்படி தலையில தடவிருச்சு, இந்த புள்ள தலையே குளிக்காது, தலை பிசு பிசுன்னு ஆகி போயிடும், வேண்டாம் நமக்கு இந்த பொண்ணுன்னு முடிவு பண்ணுவாங்க. சரி தலையிலையும் தடவலை, அந்த விரலை அப்படியே சேலை துணியில் இந்த பக்கம் தடவிருச்சு, சுத்தம், அவளும் குளிக்க மாட்டா, குடும்பமும் இருக்க மாட்டா, அவளை இருக்கு பாண்டெல்லாம் இருப்பா, வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க. சரி அதுக்கு மேலே அந்த விரலை என்னதான் பண்ணுறது? ஒருவேளை தெரியாமல் இப்படி செவத்தில் தடவிச்சுன்னா வீடும் சுத்தமாக இருக்காது. பாருங்க கலையரங்க வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கு, புது வீடுன்னா வெள்ளை அடிக்கணும், ரொம்ப மங்களகரமா வச்சிருக்காங்க. அது மாதிரி அப்படி முடிவு என்னதையா பண்றது? இவ்வளவு பிரச்சனை பண்ணா எப்படி அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? சரி பக்கத்துல நிக்கிறவங்களை கூப்பிட்டு அம்மா துணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னிச்சுன்னா அப்போ ஒரு முடிவு பண்ணுவாங்களாம். இந்த பிள்ளை வேலையே பார்க்காது, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்றதுல குறிக்கோளா இருக்கும் போல இருக்கு, அதனால இது சுத்தப்படாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் வேற என்னதான் செய்ய? வரும்போதே துணி எடுத்துக்கிட்டு வந்து திரிய நசுக்கிட்டு அந்த விரலை துணியில தொடச்சிட்டா பக்குவமான பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, பிள்ளைய எப்படி இருக்காங்க, அவங்க நிலையில நினைச்சு பார்த்துக்கலாம் எப்படி போகுது காலம். இப்படியெல்லாம் தேர்வு செய்து பெண்ணெடுத்த காலங்கள் போய்விட்டது. எப்படி மாறி இருக்கிறோம் நாம்? என்ன காரணம்? எதனால இந்த மாற்றம்? தாய்மார்கள் கருணையே வடிவமான ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்கறா, ஓ மருமையை எப்படி இருக்காரு, மகன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, ரொம்ப தூரத்தில் கட்டி கொடுத்தியே அப்படின்னு. அந்த அம்மா சொன்னா, என் மருமையை மாதிரி யாருக்கும் வாய்க்காது, சொக்க தங்கம். ஆமா, என் மகளை அப்படி பாத்துக்குவாரு. அப்படியா? அப்படி என்னதான் செய்யறாரு? என் மகன் என்ன சொல்றாளோ தட்டாம கேட்பாரு, நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுன்னா உருளுவாருன்னாரு. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாப்பிள்ளை. கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்ப அந்த அம்மா கேக்குது, மருமக வந்தாலே என்ன செய்தி மையம் மருமகள்லாம். இப்ப இந்த அம்மா சொல்றா, அந்த கொடுமையை ஏன் கேட்கிற? என்ன சொக்கு பொடி போட்டாலோ தெரியல, இந்த பையன் அவ பேச்சையே கேட்கிறேன், என் பேச்ச கேட்கறதே இல்லை, என்ன கிழவி. இதெல்லாம் மக சொல்லி மருமையும் கேட்டா நல்லா படுது, அவங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும்ல. இப்ப மருமக சொல்லி மகன் கேட்டா தப்பா படுது. உளவியல் ரீதியான சில சிந்தனைகளை நாம் அனுபவிச்சு பார்க்க வேண்டும். அனுபவம் ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம். ஒன்னு படிச்சு தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட மகத்துவமான உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறார், செவ்வான் உருவில் திகழ் வேளவன் ஒவ்வாதன உணர்வித்ததுதான் என்று பாடுகிறார். இந்த பூமியை 2 விதிக்கு கட்டுப்பட்டது, ஒன்று வன, ஒன்று இயங்கும், ஒன்று இயக்கும். படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அடிச்சா வலிக்கும்னு தெரியும், வலி என்னன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் அடி வாங்கினா தான் தெரியும், அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் வலி என்னன்னு. பசிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பசி என்னன்னு சொல்ல முடியுமா? பசியை உணர்ந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட பசியை பசிப்பிணியை போக்குவதற்கு தான் உணர்ந்தார் வள்ளல் பெருமானார் ராமலிங்கம் பிள்ளை. அப்படிப்பட்ட இந்த இடத்துல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமியிலே எப்படியெல்லாம் வாழ்கிறோம், நாளைய சமுதாயத்திற்கு என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரும் தன்மையிலே நாம் வந்திருக்கிறோம். காலம் மிக கடுமையானது, அதுலயும் காலம் பொன் போன்றதுன்னு. பொண்ணுன்னா என்ன? தங்கம். 1 லட்சம் ரூபாய் தொட்டுருச்சா? கூடிடுச்சா? நமக்கு தெரியல பாருங்க. 1.5 காலம் பொண்ணுன்னா தங்கம் போன்றது. இந்த தங்கம் இல்லைன்னா இன்னொரு தங்கம் வாங்கிட போறோம், பொருந்தாது இல்ல. இப்ப காலம்ங்கிற நேரம் எது போன்றது? உயிர் போன்றது, போனா வராது என்பதை உணர்த்தும் அண்மையிலே இப்படிப்பட்ட இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை.
ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினம். வாழ்க்கையில நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் தான் இல்லையா? ஆமா. எல்லாருமே நம்ம சாதாரணமா எண்ணி விடக்கூடாது. உயர்ந்தவர்கள் என்று யாரும் இல்லையாம், தாழ்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு. ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, மூணறிவு நீரில் வாழ்வன, நாலறிவு பறவைகளுக்கு, அஞ்சறிவு மிருகங்களுக்கு, மனுஷன்ல பல பேருக்குமா. எல்லாருக்கும் ஆறறிவு இல்லை என்பது தொல்காப்பியம். கம்பரு எல்லாரும் சொல்லியாச்சு. மாவும் ஆக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. அப்படி மகத்துவமாய் இந்த தமிழர்கள் எவ்வளவு உயர்வோடு வாழ்ந்த காலம். இலக்கணத்துல ஒரு வார்த்தை உண்டு. அந்த காலத்துல நம்ம தாம்பரம் இருக்கு பாருங்க, சென்னை தாம்பரம். அங்க கிறித்தவ கல்லூரியில ஒரு பெரிய பேராசிரியர், அங்க படிக்க ஒரு மாணவர் போறாரு. மாணவர் போன உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அது தெரியுமான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இந்த கல்லூரியில உங்களுக்கு படிக்க அனுமதி அப்படின்னு ஒரு நுழைவு தேர்வு மாதிரி அது ஒரு பரீட்சை வாத்தியாரு கேட்கிறார். இப்ப போன மாணவர்கிட்ட என்ன கேட்டாரு? முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அது தெரியுமான்னாரு. அவரு அது தெரியாதுன்னாரு. படிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க சாமி? எப்படி? எல்லாரும் படிச்சவங்க தான், இங்க படிக்காத யாரும் இல்லை. அவரு அது தெரியுமான்னு கேட்டாரு, அவரு அது தெரியாதுன்னாரு. படிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சி. தெரியாதுன்னு சொன்ன ஆளுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வாய்ப்பு? நான் இறங்கி வரவா ஐயா? பப்பனை கூப்பிட்டு எழுப்பவா? என்ன செய்யறது? நீங்க என்னன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது, முதுகு தண்டு வலி வந்துருது. முந்தியெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தோம், உடல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு, உணவு முறை சரியா இருந்துச்சு. உணவு முறை தப்பா போச்சு, உட்கார்ந்துருக்க முடியல. வந்த நேரத்தில் 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சோன்னே உட்காரும் போது சுறுசுறுப்பா எல்லாரும் உட்காடுறோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சொன்னோன்னா இடுப்பு கடுக்குது, ஒத்த கையை ஊண்டணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, இந்த கையை ஊண்டணும். 2 கையை ஊண்டி இடுப்பு கேட்கறது மாதிரில ஒத்த காலை நீட்டி, அப்புறம் 2 காலையும் நீட்டி, இந்த எங்கள் அண்ணெல்லாம் பாருங்க பின்னால் கையை ஊண்டி. அதுவும் இருக்க முடியலன்னா அப்புறம் பொத்துன்னு கீழே தான் விழுகணும். அப்போ உட்கார்ந்துருக்கவே முதுகெலும்பு ரொம்ப முக்கியம்னா நாட்டோட முதுகெலும்பு விவசாயி எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் யோசிங்க. இப்போ முதுகு தண்டு ஒழுங்கா இல்லை, ஒரு ஆரோக்கியமாக உட்கார்ந்துருக்க முடியல. வயசான பெரியவங்க உட்கார்ந்துருக்கா, ஏன்னா அப்போ சாப்பிட்ட சாப்பாடு இல்லையா? ஒரு நாள் தண்ணி பாய்ச்சியானா 1 மாதம் வரைக்கும் வயலுக்கு தாங்குது இல்லை? போன வருஷம் விளைஞ்ச நெல் தானே இந்த வருஷம் சாப்பிட்றோம். 1 மாதம் வேலை பார்த்தா மறு மாதம் சம்பளம், ஒரு நாள் வேலை பார்த்தா மறுநாள் கூலி. எப்போதுக்குமே முன்னால ஒரு கதை இருக்கு. அதனால தான் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த கேள்வி என்ன தெரியுமா? முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அது தெரியுமான்னு கேட்டாரு. பதில் சொன்னவர் சுவாமி வேதாச்சலம் என்றவர். சுவாமி என்று வேதாச்சலம்ங்கிற பேரை மாற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால மறைமலை அடிகள்னு போற்றி தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த அந்த ஐயாதான் பதில் சொன்னார் அது தெரியாதுன்னு. முற்றியல் உகரம்னா அது, தெரியாதுன்னா குற்றியல் உகரம். அது அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லிடுவோம், அது என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன சொல்கிறான்? தெரியாது. ஓசை குறையுதா இலக்கணத்தில்? ஓசை குறைகிறதுனால அது தெரியாது, இது அதுன்னு அர்த்தம். அது முற்றியலுகரம், அது குற்றியலுகரம் தெரியாது. இவ்வளவுதான் அதில் உள்ள விஷயம். இப்படிப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது, இருக்கு. ஆனால் தேடி படிக்கவோ சொல்லிக் கொடுக்கவோ இந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மகளிர் தினம் வந்துச்சுன்னு சொன்னா, மகளிர் தினம் எப்படி வந்துச்சு? சும்மா வரல, எல்லா தினங்களும் வந்ததற்கு ஒரு பெரிய வரலாறு பின்னே இருக்கு. அந்த வரலாறு எப்படி என்பதுதான் அந்தந்த தினத்தன்று அவரவரும் படித்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும்.